ஆரம்பமாக இன்றைய பேரிட கேள்விக்கான வாசிங்கோவா தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் இனிய வணக்கம் பாருங்கள். பேர இனிய வாசிங்க. கால் தொடருங்கள் செல்வி நித்யானந்தன். வணக்கம். வாணி மீண்டும் ஆரம்பித்துக் கொள்ளுங்க. பாமுகம் பாட்டுவியலன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இனி வருவது கேள்விக்கான நிகழ்ச்சி தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம், காலை வணக்கம் வாணி, காலை வணக்கம் அன்பு உறவுகளே. அதிபர் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று 10ஆம் தேதி தை மாசம் 2025ஆம் ஆண்டு சமூக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தும் ஆண்டாக இவ்வாண்டு இருக்க, முதல் ஒலி ஃபர்ஸ்ட் ஒலியோ பாட்டிவி முனைப்பில் சமூகம் சார்ந்த செயல்களை வலிமை சேர்ப்போம் என்றும் கூறிக்கொண்டு, உலக தமிழ் மொழி நாள் தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் என்ற நல்வாக்குடன் இன்றைய தினம் கேள்விக்கணை வாரம் 594 போட்டிக்கான களம். இது போட்டி வாரம் 4வது. நீங்கள் எல்லோரும் கேள்விக்கணை வாரத்தில் உங்களது புள்ளிகளை நீங்கள் கவனமாக நீங்களும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நானும் அதில் பதிந்திருக்கிறேன். அதை நீங்கள் கவனமாக எதிராவது தவறு இருந்தால் உங்களது கேள்வி முடிந்த பிறகு அதை நீங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்ளலாம். இன்று மீண்டும் கேள்விக்கணை வாரம் 594. நான் கேள்விக்கணை நிகழ்ச்சி தொகுப்போடு நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன் இணைந்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் வெல்வதியார் பகுதிக்கு சென்று உங்களது பெயர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். புதிய நேயர்கள் நீங்களும் பாமுகத்துக்கு சென்று அதில் வெல்வதியார் பகுதிக்கு போய் உங்களது பெயர்களை கொடுத்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களது சத்தங்களை கேள்விக்கு வரும் பொழுது உங்களது நிகழ்வுக்கு வரக்கு முன்னர் மியூட் பண்ணுங்கள். வீட்டில் சத்தம் வருகிறது. சரி, ஓகே. தயவு செய்து மியூட் பண்ணுங்க. ஜெசி இணைஞ்சிருக்கிறீங்க, ராஜினி இணைஞ்சிருக்கிறீங்க, ஒரு யாரு சரோஜினி அக்கா, ஜெயமலர், ராஜினி அல்போன்ஸ், வாணி இணைஞ்சிருக்கிறீங்கள். என்னன்பவர் யாரு? என்னன்றது எம்முக்கு முன்னுக்கு வர்றவர் ஓ, அது நான் பதிகிறதுக்கு முதலே டக்கட் அதுல போயிட்டு அதால பேர் எழுத போயிட்டு அழிச்செடுத்து பார்க்கற வருகிறது இல்ல, என்னையே இருக்கட்டும். ஓகே ஓகே. நானும் என்னன்றோன யோசிச்சேன். நிரோசன் பேரும் பதிஞ்சு விடுற பாக்குறேன் நான். என்னென்றால் அந்த முதல் செட் பண்றதுக்கு அப்ப அவற்ற பேரை போட்டு விட்டேனோ என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். இப்பொழுது தர்ஜினியும் இணைஞ்சிருக்கிறீர்கள், சிவமணி இணைஞ்சிருக்கிறீர்கள். உங்களது புள்ளிகளை அவதானமாக நீங்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பத்தான் உங்களுக்கு உங்களது புள்ளிகளில் சரி தவறுகள் ஏதாவது இருப்பின் தெரியப்படுத்தலாம். மீண்டும் ராஜினி, நேவிசக்கா, பத்மினி, சரோஜினி அக்கா, நகுலவதி, வாணி, தர்ஜினி, சிவமணி, ஜெயமலர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். சரி வாணி, நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். நகுலவதி, உங்களது குரலை ஒரு தடவை ஓகே என்றால் சொல்லுங்கள். எப்படி வாணி உங்களது கிளைமேட் போகிறது? குளிர் குளிர் குளிர். ஓகே, குளிர். ஓ, சரியான குளிர். ஓகே. இன்று உங்களோட விசிட்டர் வருவி நம்ம ஆக்குமிடவுக்கு. ஓகே அவானி, ரெடி? ரெடியா? ரெடி. மீண்டும் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு இறுதியாக வரும் 4 கேள்விகளுக்கு 200 புள்ளிகள் வீதம் இருக்கின்றது. அவதானமாக நீங்கள் வேகமாக நீங்கள் எழுதி சரியான மறுமொழியை போட்டு விட்டீர்கள் என்றால் டக் டக்கண்டு அமர்த்துங்கள். அப்பதான் உங்களது புள்ளிகளின் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. மீண்டும் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகின்றது. ஆக்கிறவளும் பெண் மிகுதியை நீங்கள் முடித்து வையுங்கள். அரிசியாய் இறக்குவேன்,
உண்பவள் சமத்தர், அளிக்கிறவளும் பெண். அளிக்கிறவளும் பெண். அஷ்டமத்து சனி வந்தது போல அழுதாலும் விடாது, தொட்டது துலங்காது போல. அழுதாலும் விடாது. கரணம் தப்பினால் மரணம் குறையாது, வலுவலாகாது. கரணம் தப்பினால் மரணம். ஆட்காடு, ஆறுகாடு. இது இது முன்னதைய இப்பொழுதைய பெயர். இது சரியா பிள்ளையா பாருங்கள். ஆறுகாடு என்று இருப்பதுதான் ஆட்காடு என்று மருவி வந்தது. அது சரியானது. ஆறுகாடு, ஆட்காடு. சிறப்பு பெயர் இல்ல. ஏற்காடு, ஏரிக்காடு, ஏற்காடு. அது சரியானது. மலைக்கோட்டை. இது உடையார்பாளையம், உதகமண்டலம், திருச்சிராப்பள்ளி. இதனுடைய சிறப்பு பெயர் மலைக்கோட்டை இருக்கு. சிறப்பு பெயர் திருச்சிராப்பள்ளி. திருமந்திர நகர், கும்பகோணம், தூத்துக்குடி, காஞ்சிபுரம். தூத்துக்குடி. முத்துக்கும் அதுதான். நிலா, இதனுடைய வேறு பெயரில் ஒன்று இதில் இருக்கிறது. அது எதென்று பாருங்கள். கதம்பம், ஆம்பல், வனமுகம். ஆம்பல் என்பதும் நிலாவுக்கான ஒரு பெயர். யானை, அதுக்கான ஒரு பெயர் ஒன்று இதில் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு தடவை எல்லாம் வாசிக்க ஞாபகம் இருக்கிறார்கள், கண்டு போடுங்கள். அளக்கர், உம்பல், கந்தரம். உம்பல் என்பது யானை. கடல், இதுக்கான ஒரு பெயர் இதில் இருக்கிறது. கடல். தூங்கல், அழுவம், கந்தரம். அழுவம் என்பதும் கடல். நிர்மலா, கலைவாணி, நகுலவதி, ராஜினி, சிவமணி, நேரிசக்கா, சரோஜினி அக்கா, ஜெய்சி, தர்ஜினி, பத்தினி இணைஞ்சு இருக்கு. குவலயம், இதற்குரிய ஒரு பெயர் ஒன்று இதில் இருக்கிறது. அருணவம், அரளை, மேதினி. மேதினி என்பது பூமிக்கான இன்னும் ஒரு பெயர். குவலயம் என்றாலும் பூமி. நூக்கான உற்ற சொல்லுக்கான ஒரு வார்த்தை. ஏவுதல், எள், கப்பல். எள் என்பது சரியானது. நானா, நைதல், நேசம், சிறப்பு. சிறப்பு என்பது நானா என்பதற்கான ஒரு வார்த்தை. மல்லிகை, கழுத்தணி. உங்களுக்கானது
மாளிகை, பொறுப்பு, கோயில், மயக்கம். இதில் ஒன்று பாருங்கள். கோயில் என்பது சரியானது. மால், திருமால், உங்களுக்கானது மால். சாதல், வியத்தல், தடுமாறல். சாதல், வியத்தல், தடுமாறுதல். சாதல் மால். இப்ப உங்களுக்கு ஆன திருக்குறளை முடியுங்கள். விண்ணின்று பொய்ப்பேன் பிரிநீர் வியன் உலகத்து உள் நின்றுடற்றும் பசி. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தெழிலிதான் நல்காதாகி மடின் விடின் கடை. நீங்கள் முடிச்சு வையுங்கள். நல்காதாகிடின் மடின் கடின். நல்காதாகி விடின். எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தேநீர் அருந்துகிறார்கள்? ரஷ்யா, இந்தியா, சீனா. இதில் இரண்டுமே முதலாவதாக இந்தியா, இரண்டாவது சீனா. அதனால நான் இரண்டும் சரி என்று உங்களுக்கு போட்டு விட்டுருக்கிறேன். பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் சனி, வியாழன், வெள்ளி. வெள்ளி வீனஸ். எறும்புக்கு எத்தனை கால்கள் உள்ளன? 8, 4, 6. 6 என்பது சரியானது. ஜெயமலர், நேவிசக்கா, ராகினி, கலைவாணி. ஓகே, மாற்றங்கள் இருக்கிறது. வேகம் வேகம். தொழிற்புரட்சி முதலில் ஆரம்பித்த நாடு? இங்கிலாந்து, இந்தியா, தாய்லாந்து. இங்கிலாந்து என்பது சரியான பதில். இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர்? ரோஹிணி, ஆரியப்பட்டா, அக்னி. அக்னி என்பதுதான் அந்த ஏவுகணை. இப்ப இரட்டை கலவி. கண்ணனுக்கு உடம்பு சூடு இருந்தது. கனகனா, கனகனா, கரகர. கனகன என்பது சரியானது. தென்றல் காற்று இருந்தது. குழு குழு, குழு குழு, குழு குழு. லு லூ லூ லூ. அது எழுத்துக்களை பார்த்து போடுங்க. குழு குழு என்பது சரியானது. பொருட்கள் விழுந்தது. பின்னுக்கு பாருங்கள். மடர் மடர், சடர் சடர், படர் படர். பொருட்கள் சடர் சடர் என்றுதான் விழுந்தது. அவள் வென வளர்ந்து விட்டாள். துருதுரு, நடுநடு, படபட. சில சொற்கள் நாங்கள் பேச்சுவார்த்தையில் தான் அந்த சொல்லை உபயோகிக்கிறோம். நாங்கள் இரட்ட கிளவியில் வராது. நடு நடு என வளர்ந்து விட்டாள்.
இப்பொழுது உங்களுக்கானது உருகுவே. இது எந்த கண்டத்தில் இருந்து பாருங்கள். மத்திய அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கா தான் உருகுவே நாடு இருக்கிறது. இதனுடைய தலைநகரம் போட்ஸ்வானா, கமரோன், மொண்டவீடியோ. மொண்டவீடியோ என்பதுதான் உருகுவேயின் தலைநகரம். அந்த நாட்டு நாணயம் உருகுவே பிராங்க், உருகுவே பிசோ, உருகுவே பவுண்ட். உருகுவே பிசோ. நான்காம் ஆண்டு நிறைவு விழாவை எப்படி எழுதுவார்கள் பாருங்கள், எப்படி கொண்டாடுகிறார்கள். மலர் விழா, தோல் விழா, மலர் 2. மணி விழாண்டுதான் 3வது. மலர் விழா, தோல் விழா, மணி விழா. ஓ சரி, இப்ப 2ஐயும் ஏற்றுக்கொள்ள. மலர் விழா உண்டு 2 இடத்தில் வந்து இருக்கிறது. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். மணி என்று போட்டிருக்கணும். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதில் 7 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தோல் விழா வந்து அது 3வது வருடத்துக்கு தான் வரும். மலர், ஜெசி, ராஜினி, சக்கா. இப்பொழுது மாற்றங்கள் இருக்கிறது. அடுத்து 3வது 20வது ஆண்டு நிறைவு விழாவை எப்படி அழைப்பார்? படிக விழா, அலுமினிய விழா, பீக்கான் விழா. பீங்கான் விழா தான் 20வது. நாற்பதாவது ஆண்டு நிறைவு அமுத விழா, பவள விழா. 2 வராது. அது தவறானது. அது இந்த இது வேற இல்லை. மாணிக்க விழா வேற ஒன்றும் வரவில்லை. ஓகே. பசிபிக் கடலில் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சோதனை செய்து அறிவித்தது வடகொரியா. செய்தியில் இருந்தது, வாசிச்சிருந்தேன். அவதானமாக பாருங்கள். புத்தாண்டை முன்னிட்டு பட்டாசுகள் வெடிக்கப்படும் இதுகளை தடை செய்ய ஒரு நாடு அனுமதி கொடுத்திருந்தது. அது எந்த நாடு? ஏற்கனவே இந்த புத்தாண்டு தினத்தில் மனத்தாக்குதல் செய்திருந்தது உள்துறை அமைச்சகம். ஜெர்மனி என்பது சரியானது. உலகில் அதிக மக்களால் தயாரித்து சாப்பிடப்படும் ஒரு உணவு பாஸ்தா, பீட்சா, நூடுல்ஸ். அதிக மக்களால் நூடுல்ஸ் என்பதுதான் சரியானது. படகு வடிவில் அமைந்துள்ள நாடு நெதர்லாந்து, இத்தாலி, பெல்ஜியம். இத்தாலி என்பது சரியானது. வருடந்தோறும் பூமியில் புதைந்து வரும் நாடு நெதர்லாந்து, டென்மார்க், நோர்வே. நெதர்லாந்து என்பது சரியானது. உலோக நாணயங்கள் புழக்கத்தில் இல்லாத நாடு பரகுவே, பெரு, சிலி. பரகுவே என்பது சரியானது.
அச்சுப்பிழை உள்ள நாணயங்களுக்கு வழங்கப்படும் பெயர். அச்சுப்பிழையுள்ள நாணயங்களுக்கு டெல்டா, ரோத், ஃபிடோ. ஃபிடோ என்பது சரியானது. வால் நட்சத்திரத்தின் இன்னும் ஒரு பெயர். அது எல்லாம் எழுத்துகள் மாறுபட்டு போயிட்டோம். மானாவு மாவென்னாவென்று அடிபட்டு போயிருக்கு. 2 அதில் எழுத்து பிழை வந்து பாலி, சிப்கோ, எல்னோ. எல்னோ என்பதுதான் வால் நட்சத்திரத்தின் மறுபெயர். மொரிசியஸின் நாணயம் இது. ஷில்லிங், டாலர், ரூபாய். மொரிசியஸ் நாட்டினுடைய நாணயம். ரூபாய் என்பது சரியானது. ஏமலர் இருந்த இடத்துல அசையே இல்லை. ஏசி. அடுத்த கேள்வியில் யாராவது அசைக்கிறீங்களான்னு பார்ப்போம். நெதர்லாந்தில் முதல் முறையாக இந்த வைரஸ், இந்த இப்பொழுது வந்திருக்கிற இந்த வைரஸ் வந்து நெதர்லாந்தில எந்த ஆண்டு அது கண்டறியப்பட்டது? இந்த HMPV என்ற வைரஸ் 2001 இங்கு கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறது. அமெரிக்காவின் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? வேகம் விவேகம், லியோனார்டோ மெஸ்ஸி அல்லது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல்லது மரடோனா? லியானோ மெஸ்ஸி என்பது சரியானது. மரடோனா மண்டையை போட்டுட்டார். அதையும் நான் தான் போட்டு விட்டேன்னா நீங்கள் அதுக்கும் போட்டு செய்தி கேட்டிருந்தவர்களுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே. ஏமல்ல 2400 ஏசி வந்திருக்கிறது. ஏசி அந்த அடிச்சு பிடிக்கிறதுக்குள்ள வந்துட்டார். ஓகே. 44வது கேள்வி. இன்னும் 2 கேள்விகள். இந்த பிரசிடென்டல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வழங்கப்பட்டுள்ளது. அது எப்போது இப்பொழுது கொடுத்த அந்த விருது முதலில் அமெரிக்காவில் வழங்கப்பட்டது? இந்த ஆண்டு 1983, 73, 63 அந்த விருது வழங்கப்பட்டதா? 1963 என்பது சரியானது. இன்றைய நிறைவான கேள்வி. இந்த ஆண்டு இத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? இன்று 200 புள்ளி கேள்வி. அவ்வளவும் செய்தியில் வந்திருந்த கேள்விதான். 3, 2, 5. 3 பேர் என்பது சரியானது. சூப்பர். ஏமலர் இன்றைக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அப்படியே இருக்க விட்டுட்டது. 2559 புள்ளிகளுடன் ஏமலர் அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெசி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 2150 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். ராஜினி அப்படி முந்தி கொண்டு வந்தார். 2080 புள்ளிகளை பெற்றிருக்கிறீங்க. சிவமணி 2068, தர்ஜினி 2060, வாணி 2007. 2000க்கு மேற்பட்ட புள்ளிகள் எடுத்த அனைவருக்குமே மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்றா 100 புள்ளி வீதம் தான். இறுதியான 4 கேள்விக்கு மட்டும்தான் 200 போட்டிருந்தேன். பத்மினி 1894, நேவிசக்கா 1830, சரோஜினி அக்கா 1710, நகுலவதி 1674, லோஜினி இணைஞ்சிருக்கிறீர்கள். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைஞ்சிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். லோஜினி 1357 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். அனைவருக்குமே மிக சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலர் அந்த மாதிரி அப்படியே ஒரே இடத்துல எனக்கு அந்த 200 புள்ளிகளில் ஒன்றுதான் சரி. 3 பிள்ளை நான்கு கேள்வியும் செய்தியில் கொடுத்த கேள்விதான். அதுக்கு முதல் 2 கேள்வியும் செய்தியில் வந்திருந்த கேள்விதான். ஜெசி எங்க இருந்து டக்காண்டு வந்தாண்டு பார்த்தேன். நான் வெளியில போய் பஸ்ஸுக்குள்ள இருந்தான் வந்து கொண்டிருந்தேன்.
பாத்தீங்களா? ஓ உண்மையிலேயே கட்டிக்காது. அமர்த்தி அமர்த்தி இது நாங்கள் அங்காளதையும் இஞ்சாலதும் எல்லாம் போயிட்டது. மற்றது நீங்க அந்த 40வது ஆண்டுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அந்த இல்ல இல்ல மாணிக்க விழா அதுதான் அந்த கேள்வி அப்படி எடுத்து அது ஒருத்தருக்கும் வராது என்றால் பதில் எல்லாருக்கும் போடவில்லை. அவளவளாவும் அமுதவளாவும் இருந்தது. ஓ அதான் மாணிக்க விழாவை பதிக்காம விட்டுட்டேன். அதுக்காக டக்கண்டு நான் அந்த கேள்வியை அதுதான் எனக்கும் தெரிஞ்சா தேடி பார்த்தோன்னு காணையில பதில். அதுதான் அப்படியே இப்ப நீங்கள் இப்ப அந்த கேள்விகளை அவதானிச்சு இருக்கிறவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் ஒன்று வரப்போகுது பார்ப்போம். இன்னொரு கேள்வியில அந்த படார் படார் சடார் சடார் மூன்றுமே சரி மாதிரி தான் கிடைச்சது. அதைத்தான் சொன்னேன். பேச்சு வழக்குல வந்து நெடுநடன்தான் வளர்றேன்னு சொல்றேன். அது சரி. இன்னொன்று படார் படார் சடார் படார் சடார் படார் சடார் சடார். பொருட்கள் வந்து அப்படியும் எந்த மாதிரியும் விழல. அந்த மூன்றுமே சரி மாதிரி தான் கிடந்தது. சடார் சடார் தான் சரி போட்டுனீங்களாக்கும். ஆனா நான் படார் படார்ன்னு தான் நான் போட்டேன். படார் படார் மூன்றுமே அப்படித்தான் சரி மாதிரி தான் தெரிஞ்சது. நன்றி நன்றி. இப்பொழுது உங்களுக்கான அடுத்த கேள்வி எங்க போங்கோ. இன்னைக்கு ஒரு நிமிஷம் வருங்கோ. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கதையுங்கள். டக்கண்டு நான் உங்களுக்கான கேள்வி எடுத்துட்டு ஓடியா. சரி, நீங்க 3வது ஆண்டு விழா கேட்டீங்க, அதுக்கு தோல் விழா தானே சரி? அதுதான் 3ஆம் ஆண்டு விழாவை 3வது ஆண்டு விழாவுக்கு தோல் விழா தான் சரி. அது 3வது ஆண்டு கேள்வி அதுல வந்திருந்ததா? இல்லையே, 3வது தான் வந்திருந்தது. இல்ல இல்ல வேற இல்ல. அது இல்ல இல்ல நான் தான் நான் கேட்டிருந்தேன். நீங்க நான் கேட்டது வேற. நான் என்னத்துக்கு அது சொன்ன நான் என்றதை இப்ப நீங்கள் யோசிச்சு பிடிக்க போறீங்க. அதுக்காக தான் சத்தம் படாம இருக்கு. இல்ல சொல்லுங்க. ஆஹா நான் இப்ப சொல்ல மாட்டேன். பொருங்களேன் வேற 4ஆம் ஆண்டுக்கு சொன்னீங்களா 3ஆம் ஆண்டுக்கு சொன்னீங்களா? எத்தனாம் ஆண்டுக்கு கேட்டிருந்தீங்க? அதுதான் வாரனே கேள்வி வந்து உங்களுக்கானது 4ஆம் ஆண்டு நிறைவு விழா தான் அந்த கேள்வி. 4ஆம் ஆண்டா? நான் உங்களுக்கு எதுக்காக சொன்னேன் என்பதை நீங்கள் யோசிச்சு பிடிங்கோடு சொல்றேன். ஓகே சரி. 4ஆம் ஆண்டு மலர் விழா பல விழா. அதுவும் சரிதான். அதுதான் ரெண்டு. நான் மணி விழா வந்து எழுதணும் என்று போட்டு ரெண்டையும் மலர் விழாண்டு போட்டேன். ஆனா ரெண்டும் சரி சரி போட்டிருந்தபடியா வாழ்த்து. மணி விழா சரி வராது. அது சரி இல்லையா? அதான் போட வேணும். ஒன்று சரியும் 2 பிள்ளையும் தானே போடுவோம். ஆனா நீங்க 2க்கும் சரி போட்டீங்க. மணிக்கும் போட்டிருந்தீங்க, மற்றதுக்கும் போட்டிருந்தீங்க. மணி அவர் போட இல்ல, மலர் தான் போட்டவர். அதான் அவர் சொல்றாரு அது பிழை என்று சொல்லி. ஆனா 2க்கும் சரியெல்லாம் போட்டிருந்தீங்க. சரின்னு சொன்னீங்க. 2ம் அது மிதண்டு தான் இருந்தது. ஒரே இப்படி தான் இருந்தது. 2ம் மலர் விழான்னு தான் இருந்தது. அப்ப 2க்கும் சரிதான் வந்தது. பெருமரும் 2க்கும் மலர் விழா வர இல்ல. ஒன்றுக்கு தான் மலர், மற்றதுக்கு மணியண்டு தான் இருந்தது. மணியண்டு இருக்கல. அவதான் சொல்லுவா மணியண்டு போறதுக்கு பதிலா தான் மாறி வந்துட்டு சொன்னோம். மணியண்டு இருக்கு. நானும் பாக்குறேன். 2ம் மலர் 2 தான் இருந்தது. அதுதான் சரி. இப்ப ஓகே தானே எல்லாரும்? இப்ப உங்களுக்கான கேள்வி வர போறது 2 3 இது கேள்வி இருக்கு. இப்ப முதலாவதாக வர்ற கேள்வி நேற்றைய தினம் அந்த இதில் இந்த ஓடரின்படி நீங்கள் சொன்னாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒன்றுக்கு சொன்னால் அடுத்ததுக்கு மற்றவர்களுக்கான சந்தர்ப்பம் தான் வரும். சரியா? எனக்கு இப்பொழுது நான் கேட்கப்படும் கேள்விக்கு 2 கேள்வியில் நீங்கள் 2 சொல்லுங்க. சரியா? நீங்கள் யாரென்றாலும் கையை உயர்த்தி போட்டு சொல்லி போடுங்க. எனக்கு பார்க்க முடியாட்டி மற்றவர்கள் டக்கட்டு சொல்லுங்க. சரியா? ஏண்டா இது வந்து 1 2 போறதுக்கு நான் அடுத்த ஒரு சான்ஸுக்கு தருவேன். சரியா? இப்ப இதில் கேள்வியில வந்து உங்களுக்கு இந்த தோல் விழா, மலர் விழா, மாணிக்க விழா, அமுத விழாண்டு எல்லாம் இப்ப கதைச்சேன் தானே. நேற்றைய தினம் இப்ப நான் அந்த கேள்வி வேற கேள்வியில கூட இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் கேள்வி வாரத்தில் சரியான பதில் பதிஞ்சவர்களோ தவறா பதிஞ்சவர்களோ நீங்கள் கொஞ்சம் மாறி அவர்களுக்கு சான்ஸை கொடுத்துட்டு நான் உங்களுக்கான கேள்விக்கு கேட்கிறேன். சரியா? அதில் பத்மினி, நகுலபதி, ராஜினி எல்லாரும் பதிஞ்சிருக்கிறீங்கள். நீங்கள் அவர்கள் சொல்லாட்டி நீங்கள் டக்கண்டு சொல்லுங்க. சரியா? நான் யாராவது ஒரு ஆளுக்கு சான்ஸ் தருவேன். ஆனா உங்களுக்கு வேற ஒரு கேள்விதான் கேட்கப்படுறேன். இப்ப நீங்கள் கேட்காதவர்கள் நேற்றைய தினம்
யார் ஹேட் மிடில் அவர்கள் அவரது பிறந்த தினத்தை கொண்டாடி இருந்தார். ஆனால் அவருக்கு எத்தனையாவது அகவை தின நேற்றைய தினத்தில் கொண்டாடப்பட்டதோ கொண்டாடினார் என்று அவரது கணவர் வாழ்த்து தெரிவித்திருந்தார். எத்தனையாவது பிறந்த தின வாழ்த்து என்று பிறந்த தின அகவையை அவர் நேற்றைய தினம் கொண்டாடி இருந்தார். சொல்ல வேணும்னு சொல்றீங்க, நீங்கள் சொல்லக்கூடாதா? அதில் பதில் போட்டவர்கள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாயிருங்க. சொல்லாதவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்ப்போம். பதில் இப்ப இன்றையத்தான் எழுதினா நான் அப்படியே சொல்லல. ஓகே ஓகே, எழுதினவர்கள் நான் அங்கால உங்களோட பார்க்கல, சொல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பாருங்க. யார் அந்த பிறந்த நாள், அந்த பேரை சொல்லுங்க. யார்கிட்ட பிறந்த நாள்? ஹேட் மில்டன். கேட். ஓகே. வில்லியத்தின் மனைவி. ஓகே. அது எத்தனாவது பிறந்த நாள் சொன்னா சரியா? அதுதான், அதான் ஒன்றுதான் உங்களுக்கானது. யார் முதல் சொல்ல போறாண்டா கையை வச்சுங்க. வாணியோ எமலரோ ஜெசியோ யார் சொல்ல போறீங்க? நான் சும்மா சொல்லி பார்த்தேன். 40 சொல்றேன். 40. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தால் வாணியம்மா, நீங்கள் அந்த நான் அந்த மாணிக்கத்துக்களையும் தோலுக்களை எல்லாம் நின்றனான் என்னத்துக்கு கண்டு போட்டுதான் சக்கண்டு நான் அதை எடுத்துக்கொண்டு போனேன் சத்தம் இல்லாம. மாணிக்கம் தோல் 35 40 35 40 எந்த கல்லும் அந்த மாதிரி அப்படியே மாணிக்க கல்லு மாதிரியே மினுங்குது. பார்த்தேன் நான் தான். வெளியில ஒரு தோல் ஜக்கெட்டை போட்டு போடலாம், நல்லா இருக்கும். எல்லாம் சொல்றீங்க, நான் பிடிக்கிறவில்லை. நான் சொல்லட்டா? சொல்லி பாக்கட்டா? நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 64. சிறப்பு வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள். தோல் எல்லாம் சொல்றீங்க. அப்ப நான் சொன்னவர்கள் சொல்லக்கூடாது. இல்ல 35 39 வாணி, ஜெயமலர், ஜெசி சொல்லுங்க. வாணி குருத்தாமன் எத்தனை வயதுக்குள்ள இருக்குமாண்டு நான் சொல்லவா? போன் போட்டவர் தான் பாருங்க. நான் சொல்லலாமா? நான் 30 இல்ல நான் ஓகே பாருங்க பாருங்க வரேன். 40 இருக்கா? 35 சொல்றேன். நான் சொல்லவா? 35. சொல்லுங்க நேவிசக்கா. 43. என்னண்டு நீங்கள் பிடிச்சீங்க? 43. சரி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப 40 3 மற்றது 40 அப்படி இத கொடுமையான கேள்வி. அது கூட உண்டாச்சு அவருக்கு. சரியா? வாழ்த்துக்கள். மாணிக்கம் 40 மாணிக்க விழா அதான் போடையில. தோல் விழா வந்து 3வது. சரியா? ஆமா. அப்ப எனக்கு 5 புள்ளி. இப்ப நேவிசக்கா நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது, சரியா? மற்றவர்கள் இப்ப அந்த மற்றவர்கள் சொன்னவர்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு சான்ஸ் வருது. இப்ப நீங்கள் முதல் சொல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இல்லவா? நேவிசக்காவை தவிர மற்றவர்கள் இணைகிற எல்லா நேயர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம். அந்த இந்த வைரஸை பற்றி உங்களுக்கு இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிற இந்த வைரஸ் HMPV என்ற வைரஸ் இருக்கிறது அல்லவா? அது பற்றியும் நான் செய்தியிலும் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கான விரிவாக்கம் தமிழ் இல்ல. ஒரு தடவை தான் உங்களுக்கு வடிவாக்க எழுதியது தமிழ் இல்லையா? கஷ்டமா கொண்டு தமிழ்லதான் நான் செய்தியோட வாய்ச்சேன். என்ன சிங்களத்திலேயே வாய்ச்சேன் நான். மணி இல்ல வாய்ச்சதுதான், அவ்வளோதையும் மனப்பாடம் வச்சிருக்கணுமே. வச்சிருக்கணும் ஏதோ. சரி, இப்ப பாப்போம். யாரும் வச்சிருக்காமல போக போறீங்க? இப்ப எனக்கு செய்திக்குள்ள போக போறீங்களே எனக்கு தெரியாதா? செய்தி எல்லாம் பதிஞ்சுதானே இருக்கிறேன். அதுக்குள்ள எங்க பதிஞ்சிருக்கீங்கன்னு அதே தெரியாது எங்களுக்கு. என்னுடைய பேஸ்புக்குள்ள போனீங்களா செய்திகள் இருக்கிறது.
அதுக்குள்ளே போக தொழிங்கள் அடித்து பார்ப்போம். தேவையா நீங்கள் எல்லாருமே செய்திகளே தான் போய் நிக்க போறீங்க. சரி, அதே இதுல அடுத்த இப்படியே ஒரே இதுல சட்ட கண்டு சொல்லுங்க. இதில் மூவருக்கு அமெரிக்காவில இந்த விருது வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தேன். சரியா? அமெரிக்காவில் ஜோ பைடன் அவர்களால் 3 பேருக்கு விருது வழங்கப்பட்டது. அந்த 3 பெயர் என்ன? அதுவும் செய்தியிலே குறிப்பிட்டேன். பார்ப்போம். இது ஒரு பிரபலமா சத்தம் வரையில செய்தி. சத்தம் வருகிறதா மச்சாக்களுக்கு? சத்தம் வேற இல்ல. வணக்கம், நான் பத்மினி கமலாந்தன். வணக்கம் செல்வி. வரையிலன்னு தமிழா? வணக்கம், பத்மினி கமலாந்தன். வணக்கம். எந்த Zoom நின்று வந்தது. நான் சொல்லவா? எதுக்கு சொல்ல போறீங்க? அந்த ஜோர்ஜ் பைடன் கொடுத்த 3 பேரும் பொருங்க தவறா சொன்னீங்க சொன்னால் தனியாமா புள்ளி போகும். யோசிச்சு அவதானமா சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. கிளாரி கிளின்டன், ஓகே. வாஷிங்டன் அவருக்கு வாஷிங்டன் வருமா? இல்ல ஒரு பேர் உண்டு, சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. ஓகே. அடுத்தது ஜோர்ஜ் வாஷிங்டன் ஆயிருக்கு. ஜோர்ஜ் வாஷிங்டன். ஓகே. அடுத்த மிஸ்ஸி. மிஸ்ஸியா? என்ன மிஸ்ஸின்னு சொன்ன மாதிரி தான் கிடந்தது. மெஸ்ஸி என்றது தேங்க்ஸ். அது இல்ல, அது மெஸ்ஸி. ஓ மிஸ்ஸி அண்ட் மீனா. சரி, மெஸ்ஸி. பொறுங்க. யார்? பத்மினி. சரி, பத்மினி. அடுத்த சரோஜினி அக்கா. ஓகே. ஹிலாரி கிளின்டன், ஜார்ஜ் சோரோஸ், மற்றது லயனல் ஜார்ஜ் சோரோஸ், மற்றது மெஸ்ஸி. லயனஸ் மெஸ்ஸி? இல்ல ஜோ பைடன், ஹிலாரி கிளின்டன், மற்றது ஜார்ஜ் சோரோஸ். ஓகே, சிறப்பு. ஒன்றுக்கு முயற்சி. இனி பத்மினி, நீங்கள் இப்போ நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. அமைதியா இருங்கள். நீங்கள் கிட்ட வந்திருந்து போட்டும் அதான் நீங்கள் ஒன்றில அரைவாசி சரியாக நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. பாப்போம். ஓகே. அடுத்தவ வேற யாருக்கு அந்த சான்ஸ் கிடைக்க போகுது பாப்போம். யார் சொல்ல முயற்சிக்க போறீங்க? நான் அடுத்த கேள்வி நேரத்தை இப்ப கருதி கொண்டு சொல்ல வேணும். யாராவது முயற்சி செய்ய போறீங்களா? ஒருத்தையும் சத்தத்தை காண இல்லை. வாணிமோகன் இல்ல, அவர் முயற்சி செய்யவில்லை. நான் செய்தியிலே கேள்வியை சொல்றீங்களா? இந்த 3 விருது கொடுத்திருந்தார்கள். தமிழில சொல்றேன்னா அவார்ட் கொடுத்திருந்தார்கள். ஜோ பைடன் அது தாதாருக்கு கொடுத்திருந்தவர்கள் என்றதுதான் உங்களுக்கு. அதுவும் தமிழ் இல்ல, அவார்ட் தமிழ் இல்ல. நான் சொல்லட்டேன். 3 பேரு சொல்லுங்க.
நானும் சொல்ல வந்திருக்கிறேன். என்ன அந்த இப்ப வெற்றி பெற்ற மெஸ்ஸி, மற்றது கிளாரி கிளின்டன், மற்றது இன்னொரு ஆள் டென்செல் ரேஸ், இன்னொரு அங்கால வரண்டு ராஜினி. நவுலவதி சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். கிளாரி கிளின்டன், மற்றது டெல்சர் வாஷிங்டன், மற்றது மெஸ்ஸி. அவருக்கும் சேர்த்து கொடுத்திருக்கு. ஜோ பைடன் அந்த பிரைஸ கொடுத்துரு. வாழ்த்துக்கள். மெஸ்ஸி போகவே இல்லையா? மெஸ்ஸி போகல. இப்ப நீங்கள் வாஷிங்டனை தானே கொடுத்தா? நீங்கள் அதுதான் இப்ப நகுலவதிக்கு தானே அந்த சான்ஸ் போச்சுது பாத்தீங்களா? சோகராஜா சொல்லி இருந்தா சரோஜனா ஜோ பைடன் தானே அவார்ட் கொடுத்தவர். அவ ஜோ பைடன் எல்லாம் சொன்னவர். சரி, நீங்கள் திரும்பி கேளுங்க. வடிவாக்கள் லியோனல் மெஸ்ஸிக்கும் ஹிலாரி கிளின்டனுக்கும் டெல்சல் வாஷிங்டனுக்கும் தான் அது கிடைக்கப்பட்டது. சரியா? சரி. இப்பொழுதும் சரி. இப்ப நீங்க வளமையா நீங்கள் ஒவ்வொரு இதை நீங்கள் சொல்லி போட்டு அமைதியாக அப்படியே இருங்கள். சரி, வளமை போல மற்றவர்கள் நான் இப்ப சூப்பர்ல பார்த்தா சரி. ஏமலர், வாணிமோகன், நீங்கள் மற்றவர்களும் உங்களோட பேர் எல்லாத்தையும் நீங்கள் வளமையா வருவீங்கள். ஒன்று நீங்கள் பெயர் சொன்னால் சரியானது. சரியா? உலகில நான் சொன்னா அப்ப பிள்ளையா நீங்கள் என்ன ஒன்று என்ன அந்த திக்குவா மாதிரியெல்லோ நீங்க சொன்னீங்க. அது என்ன எனக்கு கேட்காது. இல்ல 3 பேர் சொன்ன நான் என்ன சொன்ன? நீங்க திருப்பி மறுபடியும் கேட்டீங்களா? நீங்கள் சொன்னது சரியோண்டு கேட்டு பாருங்க. நான் 3 பேரும் சொன்னேன். போசிங்டன கடைசியில சொல்லலையாகும். அப்ப சொல்லாட்டி பிள்ளைதானே அதுக்கு அங்கதானே இருக்கு. போனா சீனா மிச்சத்தை எடுக்கிறேன். மிச்சத்தை எடுக்கிறேன். அப்ப செல்வி வீணாக்கு இல்ல பிரச்சனை இல்ல விடுங்க. அப்படியே எனக்கு நான் புள்ளி வேணாம். வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஏர்லைன்கள் அதுல நீங்கள் 10 வரிசைப்படுத்தி இருக்கிறேன். அதுல ஒன்று சொல்லுங்க. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஏர்லைன்கள் பெயர். நீங்கள் இத்தனை தரம் எல்லாரும் வெளிநாடுகளுக்கு எல்லாம் இல்ல நீங்கள் நல்லது 10 சான்ஸ் இருக்குது. 10 பேருக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அடுத்தவர் சொன்னா நீங்கள் பிறகு நீங்கள் பார்த்துட்டு யோசிச்சு போட்டு வந்து சொல்லுங்க. சொல்லணுமா? இல்ல வரிசையின் படிக்கோ இல்ல நான் சொல்லட்டா? கேள்வியை சொல்லுங்களேன்ப்பா. ஏர்லைன்ஸ் பெயரா சொல்லணும் இல்லாட்டி என்ன மாதிரி? அதத்தான் ஏர்லைன்ஸ் பெயரைத்தான் நான் தமிழ்ல தான். ஒரு நாட்டுல உள்ள ஏர்லைன்ஸ் பேரு சொல்லணுமா? ஐயோ நேவி சக்கா. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஏர்லைன்ல 10 நாட்டுல 10 ஏர்லைன் பெயரைத்தான் உங்களை சொல்லி சொன்னான். ஒரு நாட்டிலேயே 4-5 ஏர்லைன்ஸ் இருக்குந்தாங்க. இப்ப உங்களோட நாட்டிலேயே 3-4 ஏர்லைன்ஸ் இருக்கும். விளங்குதா? ஓகே, நான் சொல்றேன். நான் முதல்ல சொன்னேன். வரிசையின் அடிப்படையில் தான் மாறாரு இப்ப அவர். பேர் நம்பர் சொல்லியாச்சா? வளமையா இருக்குதான் உங்களோட நம்பர். நான் 5வது. எனக்கு தெரியல. 10 சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் பெறும். நீங்கள் பொறுங்க. சொல்லாத சொல்லலாம். முதல் பாபா இல்ல நான் சொல்றேன். ஏதாவது ஒன்று சொல்லிவிடும். பரவாயில்ல. நீங்கள் அவதிப்படாமல் நீங்கள் திருப்பியும் வந்து படிவா சொல்லலாமா? அதுக்குள்ள 10 சொல்லிட்டு என்ன சார்? இல்ல நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 10 சொல்லலாம். சொல்லுங்க உங்களோட விருப்பம். அதுக்காகத்தான் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் எல்லாருக்கும். சரி, நான் எங்கட நாட்டுதே சொல்றேன். காயில்ல. ஓகே, நான் எங்க நாடு சொல்றேன். நானல்ல
நீங்க தான். வாணி பிரிட்டிஷ் ஏர்வைஸ். பிரிட்டிஷ் கூப்பிடுங்க செல்வி நீங்கள் அப்ப அதான் மூன்றாவது ஆள் ஜெசி. சொல்லுங்க ஜெசி சொல்லுங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். சிங்கப்பூர் ஏர்லைன். நாலாவது பத்தினி சொல்லுங்க பாப்போம். டெல்டா ஏர்லைன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். நீங்க அதுலயா போனீங்க? ஓகே சரோஜினி அக்கா. அடுத்தது நகுலவதி. நான் அஞ்சாவது. 1 2 3 4 5 பொறுப்பா சரோஜினி அக்கா. நேவிஸ் அக்கா. ஐயோ உங்களுக்கு 10 சான்ஸ் இருக்குன்னு திருப்பி சொல்றேன். ஏன் புரியுறீங்கள் இல்லையான்னு தெரியல. ஓகே நேவிஸ் அக்கா சொல்லுங்க. 5வது பிரான்ஸ் ஏர்லைன்ஸ். பிரான்ஸ் ஏர்லைன்ஸ். பிரான்ஸ் ஏர்லைன் இருக்கா உங்களோட நாட்டுல? பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்குது. என்ன தெரியாது. ஓகே பிரான்ஸ் ஏர்லைன். ஓகே சரி நேவிஸ் அக்கா முடிஞ்சது. சரோஜினி அக்கா. கட்டார் ஏர்லைன்ஸ். சரோஜினி அக்கா. இது நேவிஸ் அக்கா போட்டோம். ஓ கேக்குது. கட்டார் ஏர்லைன். இதுல நகுலவதி நீங்கள் சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் சொல்லுங்க. சொல்ல வந்ததெல்லாம் வந்துட்டு. என்ன சொல்ல வந்தது? 10 நாடு இருக்குது. ஒருபடியா ஒன்றுதான் வந்தது. இவ அடுத்தவ நகுலவதி. அடுத்தது ராஜினி வாங்கோ. நகுலவதி அப்ப நீங்கள் ராஜினி சொன்ன பிறகு சொல்லுங்க. ராஜினி நீங்க சொல்லுங்க. அவதிப்பட்டு நீங்கள் சொல்லுங்க. இல்ல அவதிப்படையில நான் 3வது என்ன கூப்பிட்டேன். நான் கனடான்னு சொல்லிட்டேன். கனடாவில் இருக்கிறது. கனடாவில இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. நான் கேட்ட கேள்வியை நீங்கள் உள்வாங்கிட்டு வடிவா கனடா ஏர்லைன்ஸ். கனடா ஏர்லைன். ஓகே நவலவதி உங்களுக்கு ஒரு திரும்பி வருகிறேன். திரும்பி வர போறீங்க. நான் சொல்லவா? பத்தினிய அடுத்த ஆசையை நிறைவேற்றி வர்றேன். சொல்லுங்க போங்க. பயமாகிறது. அப்ப தெரிஞ்சு கொண்டே இந்த பிள்ளைய செய்யறீங்களே எனக்கு தெரியல. இதுக்கு செல்வி டெல்டா ஏர்லைன்ஸ். நான் உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கல. என்ன சரி என்ன இதுல தர்ஜினி நீங்கள் இணைஞ்சதுதான் சொல்லி பாருங்க. தர்ஜினி சிவமணி உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது சொல்லி பாருங்க. சொல்லுங்க. தர்ஜினி சுவிசையார். ஓகே சிவமணி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். ஓகே சிவமணி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். ஓகே சரி இதுல அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். ஓகே சிவமணி. ஓகே சிவமணி உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். டெல்டா சொன்னவருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். பத்மினி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்குள்ளேயே வடிவா சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்தான் வேறு ஒருவரும் அதுக்குள்ள வந்திருந்தீங்க. பாரேன் அக்கா. கனடா ஏர்லைன் சொல்லி நான் இந்த இது பார்த்து திருத்துறதுக்கு இடையில ஓடுங்க. அதான் பாக்குறேன். சரி இப்ப சொன்னவை இருக்குல்ல சிவமணிக்கும் பத்மினிக்கும் சரியாக சொல்லி இருக்கிறார்கள். சரியா? இதுல வாணி பிரிட்டிஷ் சொல்லி இருந்தார். அப்புறம் முதல் வர்ற இடத்துல 10ல பிரிட்டிஷ் இல்லை. ஓகே சரி
இப்ப கீழே இருந்து தான் வர போறீங்க. சிவமணி சிவமணி அடுத்த தர்ஜினி. சிவமணி உங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் இருக்குதா? ஓ சொல்லுங்க. இதில் ராஜினி சொல்லியிருந்தா கனடா சொல்லி. ஓகே, சொல்லாதவர்கள் லோஜினி உங்களுக்கு டைமிங் பிள்ளை வசதியா உங்களுக்கு சொல்ல முடிஞ்சதென்றால் நீங்கள் சொல்லுங்க. சிவமணி உங்களுக்கு ஒரு சான்ஸா? சரியாட்டி சொல்லுங்க. எமிரேட்ஸ் சொல்றது இந்த இது துபாய் போய் போறது எமிரேட்ஸ். ஓகே, அடுத்த தர்ஜினி. கட்டார் ஏர்லைன்ஸ் அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்படியே நம்ம விருங்கோ. அடுத்தது ராஜினி. ராஜினி வணக்கம். நான் மலேசியா ஏர்லைன்ஸ் சொல்றேன். மலேசியா யாருக்கு தெரியுமோ என்ன கொண்டு வருது? நகுலாவதி நகுலாவதி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். நீங்கள் முதல் சொல்லல இல்ல? அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் சிவமணி சொல்லி இருந்தார். என்ன மட்டும் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நீங்க முதல் சந்தர்ப்பத்துக்கு விட்டு கொடுத்தது சொல்லல, சொல்லுங்க பாப்போம். சான் பிரான்சிஸ்கோ ஏர்லைன்ஸ் சொல்லி பாக்க. என்ன? சான் பிரான்சிஸ்கோ ஏர்லைன்ஸ். அமெரிக்கன் சான் பிரான்சிஸ்கோ. ஓகே, ஏர்லைன்ஸ். நேமிசக்கா என்ன மட்டும் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் அப்போது லுப்தான்சியா ஜெர்மனி. வாழ்த்துக்கள் நேவிசக்கா. ஜெர்மனி என்பது சரியானது. என்ன? பசிபிக் ஏர்லைன். ஓகே, பசிபிக். ஓகே, அது அடுத்த பத்மினி. ஏர் பிரான்ஸ் KLM. அதான் KLM தான் நான் சொன்னேனா? KLM சொன்னது. நீங்க லைக் லுக் பட்ஸ் காப்ல அது ரெண்டு சேர்ந்து தான் செய்யுது. பெல்ஜியம் பாரிஸும் இது சேர்ந்து தான் செய்யுது. ஆமா, அது முதலே ஜெயமல சொல்லி இருந்தார். சரி, அடுத்த ஜெசி. லண்டன் ஹீத்ரோ ஏர்லைன்ஸ் சொல்லியாச்சு. சொன்னாச்சா? சாரி வா. லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் மாலே. அது ஏர்போர்ட் இருக்குது. ஏர்லைன் இருக்கா? என்ன தெரியாது. தெரியாது. ஆனா இல்ல அத மறந்து வரும். ரொத்தடாம்ல ஏர்போர்ட் இருக்குது. அப்ப அதுக்காக ரொத்தடாம் பிளைட் என்று சொல்லல. அதானே. சரி, ஜெசி சொல்லிட்டீங்க. ஜேமலர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஜேமலர் ஒரு ஆள் நீங்கள் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. வாணி தானே இதை வச்சிருந்தேன். நான் லுப்தம் சாவ போறோம் யோசிக்கிறேன். நான் சும்மா சொல்லி பாக்குறேன். நான் சீனான்னு சொல்லி பாக்குறேன். ஏன்னா சீனா பெரிய நாடு தானே, எப்படி அதுக்குள்ள அடங்கும். நான் ஒன்று சொல்லி பார்க்கவா? உங்களுக்கு 2 சந்தர்ப்பம் தந்தாச்சு. இது பொறுங்கோ. சீனா என்பது சரியானது. ஓகே, வாணியம்மா பொறுங்க. என்ன உங்களோட நாடு, நாங்கள பக்கத்து நாடுகள்ல நீங்க ஜெர்மனில இருந்து எல்லாம் ஜெர்மனில தான் வச்சிருந்தேன். நல்லுப்தம் சாவ பொறுங்க. வக்கான்சிக்கெல்லாம் நாங்கள் போறது கொள்றது. நீங்கள் எங்களோட நாட்டுக்கு பக்கத்து நாட நினைக்கல. 1558 பேரோட இந்த லார்ஜஸ்ட் ஏர்லைன்ல வந்து அமெரிக்கன் ஏர்லைன் போறோம். 1558 பேர் தான். சரி, சொல்லாதுன்னா இந்தியன் ஏர்லைன் சொல்றேன். இந்தியன் ஏர்லைன்ஸ் பேர் என்ன? பேர் வேறு அதுக்கு இண்டிகோ. அது இண்டிகோவா இருக்கும். இண்டிகோ தான். வாழ்த்துக்கள். ஓகே, ஆனாலும் ஜெயமலத்த புள்ளி வாணிக்கு தான் போகுது. பரவாயில்ல, கொடுங்க. நன்றி. இன்னைக்கு 2000 புள்ளியும் வாணிக்கு போகுது. அதையும் சேர்த்து கொடுங்க. அவ்வளவு வேண்டாம். இல்ல, இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து இண்டிகோ வர இல்லை. ஓகே, இண்டிகோ தான். இந்தியா வந்து அது இந்தியா வந்து சரியானது. இல்ல, உலகம் முழுக்க உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். முதல் 10 இது வருதுன்னு தெரியாது. அதுதான் யோசனை.
பக்கத்து பக்கத்து நாடு ஹாலிடேக்கு எல்லாம் நாங்கள் போறோம் தானே போறோம் கோயில இந்த பேர் எழுதி விட்டுட்டு இன்னொரு ஏர்லைன்ஸ் இருக்கு. நான் சொல்லி பார்க்கட்டா? இல்ல நீங்க சொல்லல அது தயவு செய்து சொல்லாத. சரி ஓமாண்டு போட்டு புள்ளிய கணிங்கல. அதான் மீண்டும் உங்களுக்கான இனி ஒரு சந்தர்ப்பம். வாணி இல்ல ஜேமலர் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கானது ஜேமலர்ல இருந்தா இப்ப வேற ஒண்ணு என்னமோண்டா சொல்லாதது சொல்லுங்க. சொல்லாதுக்கு என்ன ஒரே ஒரு சான்ஸ் நான் சொல்லிடுவேனா? இந்த தானம் முன்னாடி சங்காய் ஏர்லைன்ஸ், அது சீனா தான். சங்காய் ஏர்லைன்ஸ் அது தவறு. ஓகே வாணி கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓமான் ஏர்லைன்ஸ். ஓமான் சொல்றேன். துண்டு கட்டுறதை நினைச்சு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். பக்கத்துல எல்லாம் கொள்ளைக்கு போறதுக்கு சொல்லி இருந்தேன். அடுத்தாள் மூன்றாவது ஆள் ஜெசி. கொள்ளுடைக்கு எல்லாம் நாங்க ஏர்லைன்ல உங்களோட கணவர் வஜிதாக்கள் எல்லாரும் இந்த ஏர்லைன்ல தான் போனார்கள் போன முறை. அது யாருக்கு தெரியும் அவங்க இதுல போறான்ட்டு. நான் அதுக்குதான் ஒரு உதாரணம் தந்தேன். இத இங்க எங்கட இங்க கொலண்டில இருந்தும் ஜெர்மனி போலண்ட் இங்கிலாந்துக்கு எல்லாம் இந்த ஏர்லைன் அதிகமாக பயணிக்கிறதுகள். ஆனால் கொஞ்சம் அந்த பெருசுலே 594 பேர். நானொண்டு அமெரிக்கால இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஓகே. லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ். அடுத்த ஆள் அது தவறு. 10 நிமிஷம் வாழ்த்துக்கள். அதான் ரைனேயர் தான். இங்க ஜெர்மனி அதெல்லாம் அயர்லாந்து 594 பேர் பெரிய இது இருக்குதா. அடுத்தது அயர்லாந்துக்கு போறது. அடுத்தாள் சரோஜினி அக்கா. ஓகே சரோஜினி அக்கா. லுஃப்தான்சா வந்து முதல் சொல்லி இருந்தார்கள், கவனிக்கல நீங்கள். ஓகே அடுத்த நேவிசக்கா வந்துட்டு நகுலவதி ராஜினியோட முடியுது. யுனைடெட் ஏர்லைன்ஸ் UNITED யுனைடெட் ஏர்லைன்ஸ் USA இல்ல ஹோல்டிங் HOLDING ஹோல்டிங் USA இருந்து போறதுதான் அது வராது. யுனைடெட் ஏர்லைன் வந்து அங்க போறது 1396 பேரோட. வாழ்த்துக்கள். ஓகே அடுத்த கடைசியா சொல்ல வேண்டிய ராஜினி. நான் எமிரேட்ஸ் ஏர்லைன். சரி தர்ஜினி சிவமணி. தர்ஜினி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, சொல்லி பாருங்க. எனக்கு பிரிட்டிஷ் ஏர்வைஸ். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்துட்டு அமெரிக்கையில. சிவமணி கோட் உங்களுக்கு கோட்டே உங்களுக்கு உதவி செய்கிறார் பாருங்க. பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் சொல்லிப்பாங்க. பிரான்ஸ் முதலே சொல்லி இருந்தார்கள். ஓகே இப்ப சொல்லாத இதுகள் வந்து சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்ல வந்து USA போறது 817 பேரோட போறது. அடுத்தது துருக்கி ஏர்லைன்ஸ் 345 பேரோட போறது. அதுலதான் சரி. இப்ப இதுல செல்வி அந்த டெல்டா DELTA டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். அது முதல் 10 சொல்லி இருந்தேன். நாடுகளுக்கு போறது எல்லாமே அப்படி இருக்கலாம். ஐக்கிய அரபு நாடுகளுக்கு செல்றது எல்லாம் போறதுதான். இப்ப இதுல இந்த முதல் 10 இடத்துல இருக்கிற லார்ஜஸ்ட் ஏர்லைன் வந்து அமெரிக்கன் ஏர்லைன் USA முதலாவது 1558 பேரும்.
அடுத்தது யுனைடெட் ஏர்லைன் 1396, டெல்டா ஏர்லைன் 1271, சவுத் வெஸ்ட் ஏர்லைன் 817 பேர், ஃபெடெக்ஸ் என்றது 698. முதல் 5 இடத்தில் இருக்கிறதும் யுஎஸ்ஏக்கு போற ஏர்லைன் தான். அடுத்தது 6வது இடத்துல இருக்கிறது 594 பேரோட பயணிக்கிற ஏர்லைன் தான். அடுத்தது ஏஆர் சைனாவா 497, அடுத்தது இண்டிகோ 382, துருக்ஸ் ஏர்லைன்ஸ் 343, ஜெர்மனியான் லுத்தான்சா 329 பேரோட பயணிக்கிறது. இது நேற்றிலும் முந்த நாள் வந்திருந்த தகவலின்படி இது எடுத்திருந்தேன். இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்து சிறப்பித்த வாணிமோகன் அவர்களுக்கும் கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமாருக்கும் நன்றிதனை தெரிவித்து மீண்டும் போட்டி வார நிகழ்ச்சி 5உடன் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வாணிமோகன் உங்களுக்கு நன்றி. மிக நன்றி. சொல்வோம் நன்றி, வணக்கம். திங்கட்கிழமை நினைவில இருந்ததான் முன்னு சொல்ல வேண்டு வந்தேன், அதெல்லாம் போட்டுது பின்ன மறந்துட்டு மெட்டது என்ன மடுக்கல துண்டு நீங்களும் எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சிருந்தேன், அதை துண்டத்தை காணையில. அப்ப நினைவுல இருந்தது சொல்ல வேற அது முன்னுக்கு வந்ததுல அது நான் வச்சிருந்தது போயிட்டு. சரியா, நன்றி நன்றி, வணக்கம். கேள்வி கடையால் தோப்பட்டு செல்வேன் தியானந்தன் அவர்கள் நன்றி. ஒரு நிமிஷம் ராஜி, நீ என்ன சொல்ல வந்திருக்கிற? இல்ல அந்த லாஸ் ஏஞ்சலஸுங்க நீங்களும் இருக்க அந்த விளக்கத்தை பாருங்க. நன்றி வணக்கம். எழுத்த சரியா எழுத்தையா ஆறுது சொன்னாலும் சிரிப்பினும். அது நாங்க இந்தியாக்காரன் இல்லை, நாங்க தமிழில் என்ன எழுதுவோம், எல்லா வயசும் தான் என்ன எழுதுவோம். ஏன் வயசு இல்ல, நான் அந்த முன் எழுத்த சொல்றேன். இன்றைக்கு ஜெசின்னு சொன்னவன் நீங்க இந்த சொன்னீங்க, அந்த எழுத்த என்னன்னு நீங்க அறிஞ்ச எனக்கும் தெரியா சரியா. அது அது சரிதான், எழுத்துல அப்படித்தான் எழுதுவார்கள். நாங்கள் வாசிக்கல, நாங்கள் வருது. ஆனாலும் நீங்கள் இப்ப இந்த வைரஸுக்கு கண்டுபிடிக்கல, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. சரியா, எனக்கு தான் தெரிஞ்சு வைரஸ் பேர் தெரியும், நீங்க அதை சொல்லிட்டீங்க. மற்றது தெரியா என்ன சொன்னேன் நான் உடனே சொல்லலையேவா? நீங்க இதுவரைக்கும் தமிழ்ல சொல்ல சொன்னீங்க, தமிழ்ல தெரியாது, தெரியாது. ஹியூமன் மனுஷன் ஹியூமன் இல்ல அது சொல்லலையேன்னு போட்டு. அப்ப நாங்கள் இங்க ஆரஞ்சு சொல்லுவோம், அப்ப தமிழ்ல தோடம்பழம் சொல்ல மாட்டோம். கடைசியிலே என்னவா கடையில போய் ஆரஞ்சு வராது, அது ஆரஞ்சு தான் வரும். கடைசி மட்டும் தெரியும் வைரஸ். சரி, இந்த முயற்சி செய்ய போறீங்களா? நான் ஓகே பண்ணி பண்ண சொல்லிட்டு விட போறோங்க. அதான் நான் செய்தியில கூட தமிழில விரிவாக்கம் சொல்லி சொன்ன நீங்கள் ஆங்கில விரிவாக்கம் சொன்ன அதே எழுத இல்லையே. HMPV சரி, சும்மா ஒரு சொல்லுக்கு சரி. நீங்கள் அது கஷ்டம் என்றாலும் கடைசி சொல்ல கடைசி வந்து வைரஸ், ஹியூமன் மனிதர், கடைசி வைரஸ் வைரஸ். ஓகே, மனித சரியா போச்சு. தமிழ்லதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனாலும் இப்ப பொதுவாகவே நான் இது உங்கள்கிட்ட வைரஸ்ன்றது ஆங்கில வார்த்தையா தமிழ் வார்த்தையா? அது பொதுவா அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பொதுவா எல்லாரும் அதான் ஆங்கிலம் ஆங்கிலம் அது கிருமிகள் ஆங்கிலம் மட்டும் வராது. அது தமிழ்ல கிருமிகள் வரும். அது இதா இருக்கும். லத்தீன்ல இருந்தா அது அந்த மெடிசின் சம்பந்தப்பட்ட அந்த இதுல எல்லாம் லத்தீன் அதுல அவங்கட இதுதான். அப்ப அதை நாங்கள் தமிழ்ல வரைய கூட என்னன்னு எங்களுக்கு அந்த வருத்தம் வருதுன்னு சொல்றோம். வைரஸ் தொற்று கிருமின்னு சொல்லுவோம். அது தொற்று பொதுவா எல்லாத்துலயும் இருக்கு. தொற்று என்றுதான் தமிழுக்கு வரும். அது அவ வைரஸ் அவ சொல்லி இருந்தா தான் சரோஜினி அக்கா. ஆனா அதே தமிழ் இதுல வரையக்குள்ள HMPV என்றா ஹியூமன் மெட்டா
நியூமோ தொற்று. அந்த பீக்கு வந்து அந்த பீப்புள் ரெண்டு வராது. நியூமோ புதுசா வந்து இருக்கிற தொற்று. அதுதான் தமிழ்ல முழுவதுக்கும் தமிழ் அர்த்தம் இருக்காங்க. அதுதான் நான் தமிழிலேயே அப்படியே வாசிச்சு சொல்லி இருந்தேன் செய்தியில. இப்பத்தையான அந்த வைரஸுக்கு HMPV என்பது ஹியூமன் மெட்டா நியூமோ தொற்று. அதான் நீங்க இதைத்தான் இங்கிலீஷ்ல தான் அப்படியே சொல்லி இருக்கிறீங்க. நீங்க தமிழ்ல சொன்னா நான் இங்கிலீஷ்ல வராதானே எச்சிலுக்கு. இல்ல தமிழ்ல சொல்லுங்கடா. அதத்தான் தமிழ்ல வரையல அப்படித்தான் வருது. இல்ல தமிழ்ல வராது. தொற்று வந்துதான் வருது. இல்ல சரி தொற்று நோய் இப்ப ஹெச்சுக்கு முதல்ல சொல்லுங்க. தமிழ் இல்ல அது தமிழ் இல்ல மனித. அந்த தமிழ் பதத்துல போட்டு அந்த எச்சுக்கு எம்முக்கு இல்லக்கா இல்ல நீங்க சொல்றது ஆங்கிலம். தமிழ்ல நீங்க சொல்றீங்க ஒழிய தமிழ் இல்ல. தமிழ் இல்ல. தமிழ் நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதி வச்சு சொல்லி இருக்கலாம். ஆனா தமிழ் இல்ல. இல்ல தமிழ் இல்ல. அது இந்த தமிழ்ல போட்டு அந்த தொற்றுக்கு வைரஸுக்கு தொற்று. அக்கா சரி வைரஸ் தொற்று சரி. அந்த முன்னுக்கு வர மூன்று இப்ப ஹியூமன்டா மனிதர்கள். அப்ப என்னடா அது நீங்க தமிழ்ல சொல்றீங்க ஹியூமன். இல்ல நீங்க தமிழ்லயே சொல்லுங்களேன். மனித அதான் முதல்ல நீங்க சொல்லிக்க மனித நியூ புதிய மெட்ரோன்றதுதான் அந்த வைரஸ் அப்படியான அதான் தமிழ். நீங்க இதை சொல்லி கொண்டு தமிழ் தமிழ்றீங்க. இல்ல அதத்தான் நீங்க முதல் சொன்னீங்க தானே. அதுக்குதான் உங்களுக்கு விரிவாக்கம் சொன்னு சொல்லி இருக்கலாம். நீங்க தமிழ்ல சொன்னா தமிழ் விரிவாக்கத்தை நீங்க இங்கிலீஷ்லயே சொன்ன மாதிரி தான் நீங்க சொல்லி இருக்கணும். விரிவாக்கம் HMPV இதனுடைய விரிவாக்கத்தை தமிழ்ல சொல்லி பாருங்க. இல்ல தமிழ்ல இல்ல விரிவாக்கம் தமிழ்ல சொல்ல இல்லாத. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் இல்ல. இல்ல தமிழ் சொல்லுவீங்க. இப்ப ஹியூமனோட தமிழா இல்ல வாணி முதல்ல சொல்லி இருந்தார். மக்கள் சொல்லி இருந்தவர் வாணி முதல்ல செய்தியில அப்படி வந்ததா? நான் சொல்லி இருந்தேன். நான் பாருங்க மக்கள்ண்டா நான் பொதுவாக இதுன்ற விரிவாக்கத்தை தான் சொல்லி இருக்கிறீங்க. இங்கிலீஷ்ல அதாவது இங்கிலீஷ்ல உள்ள விரிவாக்கம் தான் சொல்லி இதத்தான் நான் தமிழ்ல கேட்டேன். நான் உங்களுக்கு அதான் தமிழ்ல இப்ப தமிழ்ல சொன்னா மனித புதிய தொற்று மனித புதிய தொற்று கிருமி மெட்ரோ தொற்று கிருமி என்று வராது. தொற்றொன்றோட அப்படியே வருது முடியுது. அப்படி வராது. நான்கு எழுத்துக்கள் வராது. அப்படி சரி தொற்று கிருமி என்று வரும் எடுக்கலாம். ஆனா அந்த பி என்ற இதுக்கு நியூமோன்னு தான் வந்திருக்கு. அப்ப அந்த புதிய பி என்றதுக்கு அதுன்ற அர்த்தம் புதிய. இல்ல நானும் தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் நான் இல்ல இதான் சரி. இப்ப தமிழ் ஆக்கமன்னர்கள் இப்படிதான் வரும். நீங்க சொல்லிக்கொண்டே வந்தது அது ஆங்கிலத்தின் விரிவாக்கம். ஹியூமன் அது ஆங்கில விரிவாக்கம். எம்மும் பியும் பியும் அது இந்த விரிவாக்கத்தை தமிழில சொல்லும் கொண்டுதான் நான் தமிழ் தமிழ்ல சொல்லும் கொண்டுதான் சொல்றீங்க. தமிழ்ல இல்ல வாணியம் ஆரம்பிச்சிருந்த இடத்துல தமிழ்லாம் சொல்லி மெட்ரோ நியூமோ தொற்றுதான் ஆங்கிலத்தையும் சொல்லி ஒரு தமிழையும் அதுல சொல்லிக்கிறீங்க. இப்ப இந்த PTO இருக்குதானே. இப்ப PTO மாதிரி பிளீஸ் டர்ன் ஓவர் அது ஆங்கில விரிவாக்கம். இப்ப தமிழ்ல சொல்ல போனா தயவு செய்து அடுத்த பக்கத்தை திருப்புங்கள். பிளீஸ் தயவு செய்து பிளீஸ் என்ன சாரி PTOண்டா மறுபக்கம் பார்க்கதான் நாங்கள் சொல்லுவோம். ப்ளீஸ் டர்ன் ஓவர். தயவு செய்து மறுபக்கம் பார்க்கவும். சரிதானே. ஆனா நாங்கள் சும்மாதான் சொல்லிக்கலன்னு சொல்லுவோம். மறுபக்கம் பார்க்க இல்ல அது சரி. அது பிடிச்சு நாங்க எங்கட பக்கம் பழக்கத்துல இல்ல தானே அது. அப்ப அது போலதான் அதுதான் அந்த தமிழாக்கம். இப்ப நீங்க சொல்லி வந்தது ஆங்கில விரிவாக்கம் தான் சொன்ன. நீங்க தமிழ்ல இப்பதான் வந்தது. எனக்கு நீங்க சந்தேகமா இருக்கு. என்ன அந்த முதல் நியூ இயர் தொடங்கினா இது வந்து இப்பவும் சந்தேகமா தான் இருக்கு. இல்ல அது நான் சொல்லி இருந்தேன். நான் போன கிழமை நீங்க
இல்ல இல்ல நீங்க வரையில நான் சொல்லி கிரிபாத்தி இல்ல நீங்க வரையில ஜெயமலர் வரையில கிரிபாத்தி என்பது சரி சொல்லி இருந்தார்கள் தானே. அதுக்குதான் நான் அந்த பால் சோறு பிரேக்கெட் பண்ணி அது உங்களுக்கு உதவி ஆறதுக்காக வச்சிருந்தேன். சிங்களத்துல சொல்லுவார்கள் தானே கிரிபாத்த பால் சொல்லுவார்கள். சரியா கிரிபாட்டி என்று சொல்றதுக்கு அதை நான் பிரேக்கெட் பண்ணி வச்சிருந்தது. அத பிறகு பார்த்துட்டு தான் நான் இவருக்கு சொல்லி இருந்தேன். நான் கடந்த வாரம் அதை சொல்லி இருந்தேன். நீங்க வேற நாடுல சொல்லி அதை சரியான்னு சொன்னீங்க. இல்ல இல்ல அதைத்தான் அது வட அமெரிக்காவில வர்ற நாடு. வட அமெரிக்காவை தென் அமெரிக்காவில வரும். அது தவறுன்னு சொல்லித்தான் சொல்லி ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல வருதுன்னு சொன்னேன். ஒரு செகண்ட் 6 மணித்தியாலம் பின்னுக்கு எங்களை விட எங்கட இல்ல நாங்க சொன்னதுல நாடுகள் என்ன வந்து அமெரிக்காவில இருக்குது. அப்ப அமெரிக்காவுக்கும் எங்களுக்குமே 6 மணித்தியாலம் இல்ல எங்களுக்கு சொல்லல. அந்த அந்த சரியான நாட்டுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னவர். இல்ல இல்ல அப்படி இல்ல முதல் வந்து இது சரியானது கிரிபாட்டி தான் சரியானது வரும். ஆனால் அந்த அவேண்ட இதன்படி அதுல போட்டிருந்த இதைத்தான் நான் சொல்லித்தான் அங்கே சொல்லியிருந்தேன். ஒரு அந்த அவேண்ட பூமத்திய ரேகைந்த கோட்டின்படி. ஆனால் அது அப்படி 6 மணித்தியாலும் இல்லை 84 சொச்சமோ என்னவோ அந்த செகண்டுகள் போட்டிருந்தார்கள். 3 நாடு அந்த 2 நாடுன்ற இதுவும் தான் எனக்கு அந்த சரியா தெரியாம இதுலதான் நான் பிரேக்கப் பண்ணி கிரிபாட்டியும் என்னமோ ஒரு 2 நியூசிலாந்தும் என்னமோ ஒரு நாடும் அதுக்குள்ள போட்டிருந்தார்கள். அதைத்தான் நான் கடந்த வாரம் நகுலவதி சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன். நீங்கள் சொன்னது சரியானது. ஆனால் நான் வாணிக்கு ஓமண்டு சொல்லி விட்டேன் சரி என்று சொல்லி. ஆனால் நான் பிரேக்கப் பண்ணி வச்சிருந்தது உதவிக்கு பால் சோறு போட்டு. ஆனால் பிறகுதான் அந்த உண்மையில பார்க்கும் பொழுது அது தவறு சொல்லி குறிப்பிட்டது. இந்த மற்றபடி நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் இதே ஒரு கால் உங்களோட சேர்ந்து நானும் அறிய வேணும். தமிழ் நான் என்ன சொல்லுங்க புதுசா கண்டுபிடிக்கிற வைரஸ் அதுகளுக்கு எல்லாம் நாங்கள் தமிழாக்கம் செய்யற கஷ்டம். உடனே அந்த கிருமியான்னு சொல்லி பொதுவா சொல்லலாமே ஒழிய தமிழாக்கம் செய்யலாம். எந்த நாட்டுக்காரன் அவன் கண்டுபிடிக்கான அவன் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேரை தான் போடுவான். இங்கிலீஷ் எல்லாம் வரும். அது தமிழ்னு நீங்க சொல்றீங்க இப்ப கிருமி தொட்டு வந்து அப்படி வர தொட்டு வர கிருமி தொட்டு வர கிருமி வர அப்படிதான் பொதுவா சொல்லிக்க அந்த தொட்டு அந்த கிருமி தொட்டு இப்ப காய்ச்சல் தொட்டு இல்ல சாரி இப்ப காய்ச்சல் அவருக்கு தொத்திட்டுது, அவரோட இருமல் இவருக்கு தொத்திட்டுது. அப்ப அங்க 2 வேற வரதான் வரும். ஒன்றா வராது வைரஸ். தொட்டு கிருமி பாக்டீரியாவும் தொட்டு கிருமி தான், இதுவும் தொட்டு கிருமி தான். அப்ப அது இல்லை. அதே மாதிரி பங்கஸ் வந்தாலும் அதுவும் தொட்டு கிருமி தான். அதுகள் வந்து அவங்களோட பேர்ல இப்படி பார்த்தாலும் பாருங்க. இப்ப மெட்ரோன் சொல்றதுக்கு எம் சரியா இருக்குது. அது இந்த பெயர் என்ன? அது தமிழ் இல்லை. இல்ல இல்ல தமிழ் இல்லாட்டியும் சைனீஸ் அப்படி பார்க்கல. இப்ப நாங்கள் சுனாமி என்று சொல்றோம். சுனாமி வந்து உண்மையில பார்த்தா தமிழ் பேரா இல்லையே? இல்ல எங்களுக்கு ஆளி பேரை இருக்குதானே, ஆளி பேரில தமிழ் இருக்குதானே. அது அப்படின்னு சொன்னா தமிழ் அதுல இருக்கு. இல்ல 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 அத மாதிரி இப்ப இத பார்த்தா இந்த பி என்றதுக்கு வந்து பிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம தானே இருக்கு இந்த சொல்லு. அது அவன் கண்டுபிடிச்ச வேண்டியதுல அப்படி பி வந்திருக்கலாம். அந்த எந்த மொழியில அவன் கண்டுபிடிச்சான். அதேமா இங்கிலீஷ்ல இப்ப வேற அநேகமானதுகள் இங்கிலீஷ்ல வேற கூடுதலா. சார் நான் கேட்டுட்டு ஒரு ஆள் வந்திருக்கிறார், கேட்டுட்டு சொல்றேன். ஓகே ஓகே சரி. நானும் கொஞ்சம் ஏர்லியா ரங்க வேணும் மணி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 வணக்கம். என்ன ஏழியாரம் பண்ணா இப்போ நானும் இன்றைக்கு இணைய முடியாத நிலைமை. மற்றவர்கள் ஒரு முறை உற்சாகத்தை கொடுங்க ஜெயமல் அவர்களுக்கு. அம்மா வந்திருக்கிறேன் உமா. சரி எனக்கு பதிலாக அம்மா வந்திருக்கிறேன்னா நன்றி. இன்று சற்று கொஞ்சம் அவசர நிலைமை. ஆகவே இன்று நான் தவித்துக் கொள்கின்றேன். ஒரு உற்சாகத்தை கொடுத்துக் கொள்ளுங்க உறவுகளே. நன்றி. எல்லாரும் நிற்கிறீர்கள் நிறைய பேர். நன்றி.